எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ், ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டர் சார், எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசிச்சோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. And your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. Okay. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோவே Zara தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார், அவரு எங்களோட ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரு இந்த படத்துலயும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்க எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்சஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம், நன்றியும். அது விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோவா தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் பரபரப்பாக இருக்கு, டக்குன்னு முடிக்க சொல்லிடுறேன். இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், ஆலி சார், கருணாசண்ணன், இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. இப்போ டைரக்டரை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சுறேன். இவங்க இப்போ சாரா இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை. அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன சேப்லேயே வந்து கண்ணீர் வந்து டப்பு டப்புன்னு விழுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு.
நான் சொன்னேன், சார் அப்ப நாங்களாம் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, ஒரு வண்டிக்கெல்லாம் நீங்க முக்கியமான பேர்பார்ட்ஸ். அந்த பிள்ளை வந்து ஸ்டேரிங், புரியுங்களா, நீங்க வந்து முன்வீல் கரெக்டா போய் உருண்டுருங்க போங்க. அதே மாதிரி சார்ட்ட வந்து நான் வந்து எப்பயுமே சில டேரக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையா டயலாக் வரும்போது, ஒரு நடிகனா வந்து 10 கேட்டா 1 வரும் இந்த டயலாக்ல. அது மாதிரி கேட்டு 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 பாத்தீங்கன்னா ஒரு 5 சீன்ல 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளவு பொறுமையா கேட்கிறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்ல கேட்கும் போதுதான் லாஸ்ட்ல சொன்னாரு, இங்க வாங்கினே, அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீன்ல எடுத்தா கூட அங்க கூட நீங்க கவுண்டர் போடுவீங்களா ஏதாவது ஒண்ணு அப்படின்னாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னாக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சமீபமா நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் டாக்டராகவும் இருந்திருக்காரு, அதனாலதான் இவ்வளவு வேலை வாங்கியிருக்காரு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்ப சமீபமா நான் கேள்விப்பட்டது, அதோட மொத்த விளக்கமும் காளி சார் சொல்லுவாரு. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டைம் இல்லாதனால நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்டேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை இப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சி அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார், காரெல்லாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமா இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை, ஒவ்வொரு மூவுமே அப்படிதான் பண்ணாரு. எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிசினஸ் ஆயிரும், இதுல காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாம இந்த படத்தை அவ்வளோ கண்ணு கருத்துமா எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கும் அந்த அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 வாரம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்டுருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அதனால டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்னைக்கு டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்பதான் சொன்னார் அவர் பிசியோதெரபிஸ்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்ப கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்காங்க, நாங்க வந்து டீ கடையை விட்டுட்டு சினிமா போற தைரியம் இல்லாம இருக்கோம், நீங்க ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போறீங்கன்னா, இல்ல இல்ல எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேற என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில சொன்னாரு. நான் உடனே போன் அடிச்சு முடிச்சுக்காரு, எங்க உண்மையிலேயே அவர் சொல்றாரு, சிஞ்சிட்டி கலகரை சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கு தெரியாது ஜீராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அதனாலதான் வலிக்காம எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்திருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமே தெரியாம விஷ்ணு சார் ஏமாத்தி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். கட்டகுஸ்தி 2 இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்காய். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். ஐ கான்ட் சே, ஐ மீன் எனக்கு இவ்வளோ லவ் தங்கமானோ நான் எதிர்பார்க்கலாம்.
overnight actor artist Moksha to Minu Miss. It's still beyond my imagination and thoughts. இன்னும் நிறைய படங்கள் பண்ணமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், director Chella sir, producers Vishnu sir, Aishwarya sir, Wells Film International, Vishnu Vishal Studios, thank you so much. And I think one word for Vishnu sir, I want to say that I think now Vishnu sir is tired of listening to my thank you, because I want to say sorry to Vishnu sir, because when I was called for this role, because as we know Gatta Gusti, after Gatta Gusti I became big fan of Aishwarya, so with the excitement I came, and fine, and getting and it's not easy to get into mainstream, as I am completely a performer. I have done contents, no big hero movies, only contents in Bengali, Telugu, Malayalam, so Tamil also I did, but it was not released as it's a small film. So entering into Kollywood, the biggest film industry, it's not an easy, very easily, neatly for performers, actors like us, and I'm a stage artist too. So when he called me, I said, okay, all the producers usually, they will say like this, so when you do know, you will become, you just see what happens. I said, okay sir, thank you. I trusted you, I believed you, so I didn't take any other Tamil movie as I promised him. I'm just waiting for the role, but sorry sir, the conviction of this role was not that time what I have it now, and what you made me from an artist, performer, Moksha to Minu Miss. Thank you so much, and entire cast and crew. I'm so lucky with all the mainstream A-line technicians, artists. I'm sharing stage standing under Wales International, VV Studios, with entire Tamil mainstream media. I feel, oh my God, it's God's blessing. Thank you so much. I'm grateful to the soil of Tamil Nadu and also soil of Kerala. ഈ പടത്തിൽ ഞാൻ മലയാളി കുട്ടി ക്യാരക്ടർ പ്ലേ ചെയ്തിട്ടുണ്ട്. So thank you Kerala, love you. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം, നന്ദി. Thank you and namaskar. Thank you so much. Firstly, நம்ம தமிழ் மக்களுக்கு thank you சொல்லணும். ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்க கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷனல், ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ராவந்திஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் ஹிஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ஹிஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல்ஸ் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால அவரும் ஒரு சைடில் பயங்கரமா மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்துல ஒரு படத்தை தயாரிச்சு அதை வெற்றி சினிமானா மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்க நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியா ஓன் பண்ணி பண்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. நடிச்ச எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஒரு மாறுபட்ட ரோல். நேத்தி கூட நான் போய் தியேட்டர் லாக்ஸ்ல படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சு. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவா இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு
இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸா இருந்து படத்தை பெருசா நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்க வீட்டுல வந்து ஒரு ஃபேவரட் ஆயிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்றதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா எல்லாருக்குமே என்னுடைய பெரிய ஒரு இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்களாலதான் நிறைய விஷயங்கள் படத்துல மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா, ஏன்னா இதுல ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்க டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் வந்து இங்க இல்லை, பட் ஆனால் அவன் வந்து செல்லாயாக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸ் வந்து மீட் பண்ணதுக்காக தேங்க் ஹிம் ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த் எல்லாருக்குமே நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். சவுண்ட் மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி வந்து பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகா கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற எம்பி விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ 2 தரப்புக்காகவும் பேசுறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல பாடல்கள் மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2 நான் வந்து சீக்வல் படங்கள் வந்து யூஸ்வலா எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு பெருசா ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்கா பாக்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வந்து வரும்னு எதிர்பார்க்கிறேன். அது வந்து இப்ப நான் எதுவும் கமிட்ல நீங்க பண்ண வேணாம், பட் இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி பிரான்சைஸ் பிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸ்க்குமே வந்து தியேட்டருக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கடைசியா தமிழ் மீடியா உங்களை நம்பிதான் வந்து இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நல்ல படமா இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்க தான் வந்து ரொம்ப முன்னெடுப்போட செய்றீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம். I would like to say thanks to the entire team. So when we started shooting, I had time to watch, observe, and perform. I had much time. And this is my first film where I was a part of the special days like puja, first day to last day shoot, audio launch. Audio launch, premiere, and now success meet. And after I was able to perform, after the movie released, then only the biggest surprise came. After seeing me in the film, நான் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிமா நான் வீரா அண்ட் கீர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருப்பேன். நல்ல கேள்வி, நல்ல நபர். And then, you know what my mom said? She said that's the power of performance. Oh! And when this was revealed to the whole audience, I wanted to congratulate Vishnu sir because this is a real blockbuster. So as I said, I wanted to say
wanted to say that thanks to the whole team because they supported me a lot. And one more thing. There are my favorite two people who supported me, and I know exactly who to thank for that. Chella sir as my director, he supported me a lot in everything. Then Bhaskar sir, my DOP or cinematographer. Oh. And I wanted to say about my favorite parts in the film, which is first Vishnu sir and the family's bond, and then Aishwarya ma'am's stunt performance. Stunt was super punting. Then Magarasi's choreographer Baba Master. It's fine if he's not here, but maybe he will see me on TV. So, and I wanted to say that I will never forget that this film is actually my favorite. I wanted to say that in this film, people say there is something which is very fun, and it is very viral in the theaters also. It's been streaming everywhere, which is the Appadi Pode song in the movie. It has been going viral, and my favorite part is where everyone gets together at the last. Thank you so much. Maybe one day we can work together again. எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும்
உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்திலே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல, இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் சாரி ஓகே, என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை. பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேல சக்ஸஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த பிரஸ் அண்ட் மீடியா. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் ஐ காட் டு ஒர்க் வித். இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், every single one of my cast, my hero and producer Vishnu sir, Aishri Vel sir, my Tangamana Chalamana director my Challa sir. So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sarah. ஏன்னா என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. and she made me feel a lot of that. I started crying. Okay, thank you so much.